வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டுடே வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அத்தி செடி வந்து நடவு போட்டோம் இல்லைங்களா, அப்படியே லைட்டாக பார்த்துட்டு அது எந்த மாதிரி இப்போ வந்து முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது வந்து டர்க்கி அத்தி, இது வந்து பார்த்திங்கன்னா பூனா ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 வெரைட்டி வந்து நம்ம லேண்ட்லேருந்து எடுத்திருக்கோம். நம்ம நிலத்துல மொத்தம் 4 டைப் ஆஃப் அத்தி வச்சுருக்கோம். ஓகேவா? இதில் வந்து நம்ம 2 டைப் எடுத்திருக்கோம். ஏன்னா வந்து இதுதான் வந்து ஒட்டு போடுற செடி. ஓகேவா? இது வந்து ஏர் லேயர் பண்ணலாம், மண்ணில் வளைச்சி பூமியிலே ஒட்டு போடலாம், எப்படினாலும் பண்ணலாம். ஆனால் நாம் ஒட்டு போட்ட மெத்தட் எப்படின்னா, நம்ம இந்த மாதிரி பாலித்தீன் கவர் எடுத்துக்கிட்டோம். பாலித்தீன் கவர் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதனுடைய கீழ் பாகத்தில் வந்து 2 சைடும் வந்து ஹோல்ஸ், ஒரு கவரில் வந்து 4 ஹோல்ஸ் வர மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கம்பியை வந்து ஹீட் பண்ணி நம்ம வந்து சுட்டு எடுத்தோம். ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது எல்லாம் ஒட்டிக்கிச்சு. அது தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நான் அந்த போன வீடியோவில் நான் இதை சொல்லலை. ஆனால் பட் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டோமா. நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துங்க. பிரித்து எடுத்துகிட்டு நம்ம மண்ணுக்கு போகணும். மண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி, நான் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி மண் ரெடிமேடாக இருக்கும். ஓகேவா? நம்ம எப்போ என்ன செடி வைப்போம்னு தெரியாது. நம்ம கிடைக்கும் போதெல்லாம் செடி வச்சுட்டே இருப்போன்றதுனால நம்மக்கிட்ட இருந்தால் ரெடிமேடாக இருக்கும். நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செம்மண், வண்டல் மண், இயற்கை உரங்கள்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி இந்த மண் வந்து தண்ணி போட்டு முளைச்சி, அந்த வேஸ்ட்டு களையெல்லாம் முளைச்சி அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி கையில் பிடிக்கணும். ஆனால் வந்து பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அத்தி செடி குச்சி வந்து நம்ம என்ன பண்ணோம், கட் பண்ணிட்டு வந்தோம் நம்மளுடைய அத்தி மரத்தில் இருந்து. பாருங்களேன், இந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக நுணுக்கமாக வெட்டணுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் க்ராஸை வெட்டினீங்கன்னா கூட செடி முளைக்காது. ஓகேவா? க்ராஸ் மீன்ஸ் அதனுடைய விரிசல் வந்துடும். கட் பண்ணும்போது இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பஞ்சு மாதிரி தான் இருக்கும். அத்தி செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி வைக்கும்போது சீக்கிரமாக வந்து காஞ்சிரும். பார்த்திங்களா? அதனுடைய நடுப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா சும்மா பஞ்சு மாதிரி தான் இருக்கும். அதை வந்து ப்ராப்பராக கட் பண்ணணும், ஷார்ப்பாக கரெக்டாக கட் பண்ணணும். ஓகேவா? அதில் நம்ம கட்டிங்கில் தான் இருக்குது நம்ம செடி வந்து வளருமா வளராதான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மண் சூஸ் பண்ணுறோம் இல்லையா, மண் சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த குப்பைகள்லாம் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி குச்சி இலைகள், ஏன்னா இன்கேஸ் வந்து அதிலேருந்து நம்ம செல்லுப்பூச்சி உருவாச்சுன்னா நம்ம இந்த செடியை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஆனால் நீங்கள் வந்து எதுனா செல்லு மருந்து போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நான் போடலை. நான் வந்து 4 டேஸ் கழித்து போடலான்ட்டு யோசனை பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து மெயினான ஒரு விஷயம் வந்து எனி டைம் வந்து தண்ணி போகிற இடத்துல, தண்ணி இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து இந்த நர்சரி வந்து வைக்கணும். இப்போ வந்து இயற்கை வேரூட்டி, ஓகேவா, வேர் ஊக்கி அப்படின்னு சொல்கிறது நம்ம சோற்று கற்றாழையை சொல்லுவோம். தேனும் எடுத்துக்கலாம். தேன் வந்து அவ்வளோ எனக்கு வந்து வேஸ்ட் பண்ண எனக்கு பிடிக்கல. வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. சரி, நமக்கிட்ட தான் சோற்று கற்றாழை இருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 பக்கமும் நினச்சிக்கணும். ஏன் 2 பக்கம் நம்ம வந்து டிப் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பூமிக்குள்ளே போயிடும், ஒரு பக்கம் வந்து மேலே வந்து ஈரம் அந்த காஞ்சு போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி 2 பக்கம் நினச்சி நம்ம கவரில் வந்து இந்த மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணி நல்லா டைட்டாக அமுத்தி வச்சோம் இல்லையா. இப்படிலாம் பண்ணங்க அத்தி செடி வளர்ப்பு முறைன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இது பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக எடுத்து. என்ன ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் மண் பானையில் எடுத்திங்கன்னா என்ன ப்ளஸ்ஸுனால், அது வந்து என்ன ஷேக் ஆனாலும் உள்ளே இருக்கிற மண் வந்து ஷேக் ஆகாது. ஆனால் கவர் எடுக்கும் போது இப்படி எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும் போது, நம்ம ஒரு கவரோடு ஒரு கவர் வந்து அசையுது, நம்ம இன்கேஸ் நம்ம தடுக்கிறோன்னும் போது கண்டிப்பாக வந்து பேக் வந்து லூஸ் ஆகும். பேக் லூஸ் ஆனால் ஈஸியாக வந்து ஒரு பூச்சி உள்ளே போய், ஒரு எறும்பே வச்சுக்கோங்களேன், எறும்பு உள்ளே போய் ஒரு புத்து மாதிரி உள்ளே வந்து ஒரு செல்லுலாம் வச்சுச்சுன்னா அந்த பேக்கில் வந்து அந்த செடி வந்து டேமேஜ் ஆகிடும். ஓகேவா? இது வந்து பெரிய மைனஸ். அதனால் நீங்கள் பேக்கில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துல வச்சு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நம்ம செடி முளைச்சி வரும்போது மட்டும்தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சும்மா கை கூட வைக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் செடி வந்து வரும். இது அத்தி செடிக்குன்னு கிடையாது, நார்மலாக நம்ம எல்லா செடிக்குமே இது வந்து ரூல்ஸு தான். ஓகேவா? இப்போ நம்ம செடி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? பார்த்தீங்களா? செடி வந்து அருமையாக மொட்டு விட்டுருக்குங்க. ஓகேவா? சூப்பராக மொட்டு விட்டுருக்குது. உண்மையாகவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா ஒரு நாளில் வந்து ஒரு 4 மணி நேரம் இதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ராப்பராக பண்ணோம். ஓகேவா? ஆனால் பாருங்கள், சூப்பராக களைகள் நான் எவ்வளோ க்ளீன் பண்ணி கூட எவ்வளோ களைகள் வருது பார்த்திங்களா? ஏன் களை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இயற்கை உரம் கலக்கிறோம் இல்லையா, கண்டிப்பாக அதுலேருந்து இந்த மாதிரி பில்லுங்கள்லாம் முளைக்க தான் செய்யும்.
அதெல்லாம் நம்ம எடுத்து போட வேண்டியது தான். பட் வந்து இதனுடைய கணுவுக்கு வந்து இந்த மொட்டு மீன்ஸ் அந்த துளிர் வர்றது வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. உண்மையாகவே நம்ம செய்கிற விஷயங்கள் வந்து அது சக்ஸஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா? எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சூப்பராக எனக்கு வந்து ஓகே, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. ஆனால் நம்ம இது போட்டு ஒரு 6 டேஸ் தான் ஆகுது, ஓகேவா? ஆனால் இது 6 டேஸில் நம்ம எதையுமே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது, ஓகேவா? இன்னும் வந்து ஒரு 10 நாள் கழித்து தான் தெரியும் இது வருமா வராதான்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஈரமாகவே இருக்கணும் அந்த மண். இந்த மாதிரி ஈரத்தன்மையோடவே இருந்துச்சுன்னா தான் வேர் வந்து ஈஸியாக வரும். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே நாள் காய விட்டுட்டிங்கனாலும், தண்ணி கொடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணிடும் அது பாருங்கள். நம்ம மேலே வந்து அந்த சோற்றுக்கற்றலை வச்சு நான் பாருங்கள், நம்ம தொட்டிலேருந்து தண்ணி வந்து நெல் வயலுக்கு போகுது. நம்ம அங்கே தான் வச்சுருக்கேன் நான். நம்ம கவர்லேயும் கீழே ஹோல்ஸ் போட்டிருக்கோம். மண் பானையில் ஆல்ரெடி நேச்சுரலாகவே ஹோல்ஸ் இருக்கும். அதனால் வந்து இந்த எனி டைம் வந்து நம்மளுக்கு தண்ணிக்குள்ளவே இருக்கும், ஓகேவா? தண்ணிக்குள்ளவே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இதில் கிடையாது, ஓகேவா? நான் எங்களுடைய நர்சரி எப்படி இருக்குதுங்க பாருங்கள், சூப்பராக பாருங்கள். அன்றைக்கி ஒரு சிலதெல்லாம் இலையே இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்பா வாவ்! நம்மளுடைய கஷ்டம் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு ஒரு ஸ்டெம்முலேயுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து துளிர் வருது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது ஆக்சுவலி இந்த ட்ரேயில் நான் வரவே வராதுன்னு அதில் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். அதில் கூட இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் பாருங்கள், ஆட்டிட்டாங்க. கோழி வந்து மெரித்து ஒரு 4-5 இது வந்து ஆட்டி விட்டுடுச்சு, ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நாமளே வந்து நர்சரி போடுறோம், ரெடி பண்ணுறோம், ஓகேங்களா? உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப 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 தேங்க்ஸ். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. இருக்கிற மீதி எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகே, பாய்.